ரொம்ப வறுமை. வெறும் கூழ் குடிச்ச நேரம்லாம் உண்டு. கூழ் தான் அவங்களோட உணவே அதுதான். அன்னைக்கு சோறு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீபாவளி பொங்கலுக்கு தான். இட்லி அதெல்லாம் பலகாரம் மாதிரி அன்னைக்கு சோறுங்கிறது நெல் சோறு. நெல் சோறுங்கிறதே கிடைக்காது. என்ன காரணம்னா நெல்லுங்கிறது எங்களோட கூலி. இப்போ பணம் வாங்குறோம். எப்போ 2Kல வந்து நம்ம பணம் வாங்குறோம் சம்பளம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்னுடைய தந்தையார் காலத்துல எல்லாம் வந்து எல்லாமே நெல்லு தானே கூலி. ஆமா. ஒரு களம் நெல் 2 களம் நெல்லுன்னு நெல்லு தான் கொடுப்பாங்க. ஒரு மரக்கா 2 மரக்கா ஒரு ஆளுக்கு கூலி அப்படின்னு மாதிரி நெல்லை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வித்துட்டு நம்ம காய்கறி அந்த மாதிரி தேவைகளை தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்களே ஒழிய அப்போதைக்கு அரிசி சோறுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா படிப்பை நிப்பாட்டிட்டு எங்க சித்தப்பாவை படிக்க வச்சாரு. எங்க சித்தப்பாவை போலீஸ் ஆக்கிடணுங்கிறது எங்க அப்பாவோட பெரிய கனவு. என்னைய ஒரு நல்ல பேராசிரியர் ஆகணுங்கிறது எங்க சித்தப்பாவோட பெரிய கனவு. ஒரு கிராமத்துல சாதாரணமா ஒரு கிராமத்துல நான் இருந்துட்டு இவ்வளவு விருதுகள் வந்து வாங்கி, நான் எழுதின புத்தகம் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கி, நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன்னா என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய தந்தையாரும் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. நான் படிச்சது பூரா அவங்களோட ஆசைக்கு தான். கண்டிப்பா படிப்போட சேர்த்து உங்களுடைய கலையை நீங்க வந்து அதை மறக்கக்கூடாதுன்னு அங்க ஒரு பக்கம் ஒரு ஊக்கம், ஒரு கலை சார்ந்து நான் இயங்குனேங்கிறது வந்து அது மேல இருந்த ஆர்வம் அன்னில வந்து எனக்கு பண தேவை ஏற்பட்டுச்சு. நான் படிக்கிறதுக்கு பணம் வேணும்ல எனக்கு. இவங்க பாடும்போதெல்லாம் எங்க வயசு என்ன பண்ணுவாங்க, தேம்பி எழுதி இருப்பாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்ட். பட் ஐ எம் லவர் ஃபார் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இவர் பாடுறது பாத்தீங்கன்னா